விபாசனா 10 நாள் பயிற்சி முகாமின் 4ஆம் நாள் தர்மப் பேருரை தம்மப் பேருரை எஸ்.என். கோயங்கஜி அவர்களின் உரையின் தமிழாக்க உரையிலிருந்து அடியேனால் தொகுக்கப்பட்ட சிற்றுரையாகும். இந்த 4ஆம் நாள் பயிற்சியே விபாசனா தியானத்தின் மிக பிரதான பயிற்சியாக காணப்படுகிறது. இதுவரை 3 அல்லது 3.5 நாட்கள் ஆனாப்பான சதி தியானம் என்ற சுவாச தியானத்தை செய்தோம். அந்த சுவாச தியானத்தில் மூக்கின் உள்ள உதட்டுக்கு மேலே உள்ள அந்த பள்ளப்பகுதியில், அந்த சிறிய பகுதியில் முழு கவனத்தையும் செலுத்தி இயல்பான மூச்சை அவதானித்து கொண்டு வந்தோம். இந்த விபாசனா தியானம் என்பது உடலின் முழு பகுதியையும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அங்கே ஏற்படும் உணர்ச்சிகளை விருப்பு வெறுப்புக்கு உட்படாமல் உளச்சமநிலையோடு அந்த உணர்ச்சிகளை கடந்து செல்வதாகும். இங்கு சிறு சிறு பகுதி என்பதற்கு ஒரு உதாரணமாக நெற்றி, கண்ணிமை, கண்ணும் கண்மடலும், வலது கன்னம், இடது கன்னம் என்று தலை உச்சியிலிருந்து பாதங்களின் விரல் வரை இவ்வாறு சிறு சிறு பகுதிகளாக உடலை பிரித்து அதிலே ஏற்படுகின்ற உணர்ச்சிகளை விருப்பு வெறுப்புக்குட்படாமல் ஒரு சாட்சியாளனாகவும் விழிப்புணர்ச்சியோடும் அவதானித்து அந்த உணர்ச்சியிலிருந்து கடந்து செல்லுகின்ற ஒரு விஞ்ஞான ரீதியான தியான முறையே விபாசனா தியான முறையாகும். எனவே இங்கு உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படும் உணர்ச்சிகளை விழிப்புணர்வோடு அவதானிக்க வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு பகுதியையும் உற்று நோக்கி வருகின்ற போது சில பகுதிகளில் உணர்ச்சி எங்களுக்கு தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் உடலில் உணர்ச்சி இல்லாத பகுதி ஒன்றொன்று இல்லை. உடலில் எல்லா பகுதியிலும் உணர்ச்சி உண்டு. ஆனால் அது எங்களுக்கு தோன்றாமல் இருக்கலாம். அவ்வாறு எங்களுக்கு தோன்றாமல் அந்த இடம் இருந்தால் அந்த இடத்தில் 1 மணி நேரம் வரை பொறுமையாக காத்திருந்து அதிலே உணர்ச்சிகள் வருகின்றதா என காத்திருக்க வேண்டும். அவ்வாறு அந்த 1 நிமிடத்துக்கு பின்னரும் உணர்ச்சி வரவில்லை என்றால் அவ்விடத்தை விட்டு அடுத்த இடம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு வலது கன்னத்தில் உணர்ச்சி வரவில்லை என்றால் 1 நிமிடம் வரை காத்திருந்து அடுத்தது இடது கன்னத்துக்கு மாற வேண்டும். 2வது சுற்றிலும் அந்த இடத்தில் உணர்ச்சி வரவில்லை, வலது கன்னத்தில் கன்னப்பகுதியில் உணர்ச்சி வரவில்லை என்றால் அந்த வலது கன்னத்தில் காற்று தொட்டு செல்லுகின்ற அந்த உணர்வை வைத்து அதை ஒரு உணர்ச்சியாக கருதி அதிலிருந்து கடந்து செல்லலாம். காற்று படாத இடமாக இருந்தால் எமது ஆடை அந்த உடலை எந்த இடத்தில் தொடுகிறதோ அந்த தொடு உணர்வை வைத்து கொண்டும் அந்த உணர்ச்சியை உணர்ந்து அதிலிருந்து கடந்து செல்லலாம். எவ்வாறு இருந்தாலும் ஒரு உணர்ச்சி வரவில்லை, இன்னும் அந்த உணர்ச்சி எனக்கு வரவில்லை என்று மனக்குழப்பம் அடையவே கூடாது. வரும் வரை காத்திருப்போம், வரவில்லை என்றால் கடந்து செல்வோம்.
அது ஏதோ ஒரு சுற்றில் அந்த உணர்ச்சி தோன்றும். ஏனென்றால் இந்த விபாசனா முறையில் உச்சியிலிருந்து 2 கால் விரல் வரை மேலிருந்து கீழ் நோக்கி உணர்ச்சிகளை அவதானிப்போம். பின்பு கால் விரல் நுனியிலிருந்து உச்சி வரை கீழிருந்து மேல் நோக்கி அவதானிப்போம். இவ்வாறு பல சுற்றுக்கள் நாங்கள் போய் வருவதால் எல்லா இடத்திலும் உணர்ச்சி நிச்சயமாக தோன்றும். இதற்கு தேவை பொறுமையான விழிப்புணர்வான அவதானம். ஒரு உணர்ச்சி ஒரு இடத்தில் வரவில்லை என்றால் எந்த விதத்திலும் மனக்கசப்படையக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது என்பதுதான் இங்கு முக்கியம். அடுத்து இங்கு வரும் ஒரு கேள்வி அல்லது ஒரு விடயம் என்னென்றால், நான் ஒரு இடத்தில் உணர்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கிறேன். உதாரணமாக நாடி பகுதியில் உணர்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது கழுத்து பகுதியில் ஒரு அழுத்தமான உணர்ச்சி ஒன்று வந்தால் அந்த கழுத்து பகுதிக்கு போவதா அல்லது நாடி பகுதியிலேயே இருப்பதா என்றொரு கேள்வி வரும். இங்கு அவதானிக்க வேண்டிய விடயம், நீங்கள் நாடி பகுதியில் உணர்வை அவதானிக்கின்ற போது இன்னும் ஒரு புதிய இடத்தில் உணர்ச்சி தோன்றினால் அந்த உணர்ச்சிகளை ஒதுக்கிவிட்டு நாடிப்பகுதியில் ஏற்பட்ட உணர்ச்சியையே நீங்கள் அவதானித்து கடந்து செல்ல வேண்டும். பின்பு கழுத்து பகுதி வரும்போது தான் நீங்கள் கழுத்து பகுதியின் உணர்ச்சியை அவதானிக்க வேண்டும். கழுத்து பகுதியின் உணர்ச்சியை அவதானிக்கின்ற போது மீண்டும் நாடிப்பகுதியின் உணர்ச்சி வந்தால் என்ன செய்வது என்று கேட்டால், அந்த நாடிப்பகுதியில் தோன்றிய உணர்ச்சியை இப்பொழுது கவனத்தில் எடுக்கக்கூடாது. அடுத்த சுற்று வரும்போது அந்த பகுதியை நாங்கள் அவதானிக்கலாம். ஆனால் அந்த நாடிப்பகுதியில் உள்ள உணர்ச்சி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் எப்பொழுது எந்த பகுதியில் நிற்கிறீர்களோ அந்த பகுதி உணர்ச்சியை தான் நீங்கள் அவதானித்து கடந்து செல்ல வேண்டும். எனவே பாய்ந்து உணர்ச்சிகளை நீங்கள் கடந்து செல்லக்கூடாது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். ஒரு இடத்தை எந்தெந்த பகுதிகளாக எவ்வாறு பிரிப்பது, கண், மூக்கு, வாய் என்று பிரிப்பதா, அல்லது அது எவ்வாறு பிரிப்பதென்றால் தலையிலிருந்து கால் வரை 3 அல்லது 4 அங்குல இடைவெளியில் நீங்கள் உடல் பாகத்தை பிரிக்கலாம். உதாரணத்துக்கு நெற்றியிலிருந்து 4 அங்குலம் நெற்றியை சுற்றி உள் மற்றும் வெளி உறுப்புகளின் உணர்ச்சியை அவதானிக்க வேண்டும். பேந்து நெற்றிக்கு கீழ் உள்ள 4 அங்குலம் பார்க்கின்ற போது அது மூக்கு வாய் வரை வரும் என்று எடுத்துக்கொள்வோம். அதை சுற்றி உள்ள உள்ளக வெளியக உணர்ச்சியை அவதானிக்க வேண்டும். பேந்து வாயிலிருந்து கீழே 4 அங்குலம் என்றால் அது கழுத்துக்கிட்ட வரும் என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி என்றால் அதை சுற்றி நீங்கள் என்ன செய்யணும் என்றால் 4 அங்குலம் எடுக்க வேண்டும். பின்பு வலது கையாக இருந்தால் வலது தோள்பட்டையிலிருந்து வலது கை விரல் வரையும் அதை பகுதியாக பிரிக்க வேண்டும். வலது தோள்பட்டையிலிருந்து முழங்கை வரை உள்ள பகுதியை 4 அங்குலமாக பிரித்து அறுக்க வேண்டும். பின்பு முழங்கையை தனியாக பிரிக்க வேண்டும். பின்பு முழங்கையில் இருந்து மணிக்கட்டு வரை உள்ள பகுதியை 4 அங்குலமாக பிரிக்க வேண்டும். பின்பு மணிக்கட்டுக்கு கீழ் உள்ள கை, உள்ளங்கை, கை மேற்பகுதி, விரல் அவற்றை தனித்தனியாக பிரிக்க வேண்டும். இவ்வாறு உடலின் எல்லா பாகங்களும் உள்ள உணர்ச்சியை கண்டறிவதுதான் இதொரு பிரதான தியான முறையாக இருக்கிறது. இது ஒரு விஞ்ஞான தியான முறையாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் உணர்ச்சிகளை அவதானிக்கும் போது அந்த உணர்ச்சிகள் நமக்கு இன்பத்தை தந்தாலும் அதை தொடரக்கூடாது, வேதனை துன்பத்தை தந்தாலும் அதை நாங்கள் பற்றி கொள்ளக்கூடாது. எனவேதான் விருப்பையோ வெறுப்பையோ ஏற்படுத்தாத
உளச்சமநிலையோடு. இங்கு விபாசனாவின் பிரதான ஒரு விடயம் உளச்சமநிலை என்று அடிக்கடி கூறப்படும். உளச்சமநிலை என்றால் விருப்பு வெறுப்புக்கு நீங்கள் உட்படக்கூடாது. நல்ல சுகமான உணர்ச்சி வந்தாலும் அதற்கு ஆழ்மனது பெயர் வைக்க முன்னர் அதை கடந்து செல்ல வேண்டும். ஒரு கெட்ட அல்லது தீய ஒரு சுமையான உணர்ச்சி வருமாக இருந்தாலும் அதற்கு ஆழ்மனது பெயரை வைக்க முதல் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். இந்த விடயத்தை தான் நீங்கள் மிக கவனமாக இங்கு அவதானிக்க வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது. ஒரு இடத்துக்கு அல்லது ஒரு சுற்றுக்கு, அதாவது தலையிலிருந்து கால் வரை ஒரு சுற்றுக்கு எத்தனை மணி நேரம் ஒதுக்க வேண்டும் என்று கேள்வி வந்தால், இது உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் உள்ள நேரம். இதில் நான் மிக விரைவாக பலனை பெற வேண்டுமென்றால் ஒரு சுற்றுக்கு நீங்கள் அரை மணித்தியாலம், ஏன் ஒரு மணித்தியாலம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அவ்வாறான பொறுமை உங்களுக்கு காணப்படுமா இல்லையா என்பது அவரவருடைய நேரகாலம், பற்று, இந்த தியானத்தில் உள்ள பற்று, ஆர்வம் என்பதை பொறுத்து இருக்கும். இல்லையேல் ஆக குறைந்தது தலையிலிருந்து கால் வரை வருவதற்கு ஒரு சுற்றுக்கு ஆக குறைந்தது 10 நிமிடம் ஏனும் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சுற்று போதாது, 3-4 சுற்றுக்கள் வந்து போவதுதான் நல்லம். எனவே குறைந்தது விபாசனா தியானம் குறைந்தது 1 மணித்தியாலம் பகுதிகளை உற்று நோக்கி தியானம் செய்ய வேண்டும். உணர்ச்சி என்கிறீர்களே, அந்த உணர்ச்சி என்றால் என்ன என்றால் இவைதான் உணர்ச்சி. அதாவது நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கின்ற போது உங்கள் உடலில் அரிப்புத்தன்மை, விறைப்புத்தன்மை, சூடு, வெப்பம், குளிர், வியர்வை, நடுங்குதல், உடல் பாரம் போல் இருத்தல், உடல் பாரம் குறைவாக இருப்பது போல் இருத்தல், உடல் அசைவு, அவ்வாறான உணர்வுகள் தோன்றுவதையே இங்கு நாங்கள் உணர்ச்சி என்கிறோம். இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், நீங்கள் எந்தொரு உணர்ச்சியையும் நீங்களாக உருவாக்கி அதில் அவதானிக்கக்கூடாது. அது விபசனா தியானத்துக்கு முற்றிலும் எதிரானொரு விடயம். விபசனா என்பதே இயல்பான நடவடிக்கைகளை அவதானிப்பதே தவிர நீங்களாக உருவாக்கி அதனை நீங்கள் என்ன செய்யக்கூடாதால் அவதானிக்கக்கூடாது. விபாசனா தியானத்தில் மற்றொரு விடயம், எல்லோரும் கேட்குற கேள்வி, உணர்ச்சி வந்தால் அந்த உணர்ச்சியை எவ்வளவு நிமிடம் வரை அல்லது எவ்வளவு நேரம் வரை பார்க்க வேணும் என்று கேட்பார்கள். ஆனாப்பானா சதி தியானத்தில் தான் நான் 3வது நாளில் என்ன சொல்லியிருப்பேன் என்னென்றால், அந்த உணர்ச்சி தோன்றி மறையும் வரை, அந்த உணர்ச்சி கரைந்து செல்லும் வரை அவதானித்து கடந்து செல்லுங்கள் என்று சொல்லியிருப்போம். ஆனால் ஆனாப்பானா தியானத்தில் அவ்வாறில்லை. உணர்ச்சி தோன்றியவுடன் நீங்கள் அதை அவதானித்து விட்டு கடந்து செல்ல வேண்டும். உணர்ச்சிக்கு பின்னால் நீங்கள் தொடர்ந்து செல்லக்கூடாது. அது இன்பப் பதிவையோ அல்லது துன்பப் பதிவையோ உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிடும். ஆகவே அந்த உணர்ச்சிக்கு பின்னால் நீங்கள் செல்லக்கூடாது. பயிற்சி கூட நீங்கள் பிரிக்கின்ற உடல் பகுதியின் அளவை பெருப்பிக்க முடியும். உதாரணமாக முதல் சொன்னேன் 3 அல்லது 4 அங்குலம் என்று சொன்னேன். அது உங்களுக்கு பயிற்சி கூட நீங்கள் என்னென்றால் முழு பகுதியாகவே எடுக்கலாம். தலையின் முழு பகுதி, வலது கையின் முழு பகுதி என்று நீங்கள் அந்த முழு பகுதியும் அவதானிக்கலாம். அதற்கு நீங்கள் முதலில் குறைந்தது 1 வருடமேனும் பகுதியாக பிரித்து பயிற்சி செய்த பின் தான் அந்த முழு பகுதிக்கும் வரலாம். முழு பகுதியிலிருந்து நீங்கள் பயிற்சி செய்தால்
உங்களுக்கான பெறுவேறு கிடைப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் ஒரு ஆண்டு அவ்வாறு பிரித்து செய்த பின் அதன் பின் நீங்கள் முழு பகுதியையும் ஆராய முடியும். எனவே விபாசனாவின் முக்கியமான ஒரு தியான நாளாக இந்த 4ஆம் நாள் காணப்படுவதால் இதில் உள்ள விடயங்களை அவதானித்து அதற்கேற்ப எமது தியானத்தை கொண்டு செல்வோம். நன்றி.